சரி, ஓகே. சரி, இதோட கண்டினியூஷன்ஸ்ல சம்ஸ் இருக்கு, அதை நம்ம போடலாம். ம் சொல்லுங்க சொல்லுங்க. வரும் வரும். சரி, ஓகே. நேத்து நம்ம ஒரு பின்னத்தை வந்து எப்படி வந்து கலப்பு பின்னமா மாத்துறது அப்படின்னு தானமா தெரிஞ்சுக்கிட்டோம். கலப்பு பின்னத்தை எப்படி பின்னமா மாத்துறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேனா? புரியலக்கா. ஒரு மிக்சடு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னத்தை பின்னமா எப்படி மாத்துறது நான் சொல்லி கொடுத்தேனா? இல்லக்கா. ஓகே. இல்லக்கா. ஓகேம்மா, நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ ஒரு கலப்பு பின்னம் மிக்சடு ஃபிராக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத நம்மளால மியூட் பண்ணுங்கம்மா. சுமன் மியூட் பண்ணுங்க, அங்கதானே நாய் குறைச்சிட்டு இருக்கு. சரி, இந்த கலப்பு பின்னத்தை மிக்சடு ஃபிராக்ஷனை நம்ம ஏதோ ஒரு ஃபிராக்ஷனா ஒரு பின்ன என்ன மாத்த போறோம். மேல ஒரு நம்பர் டிவைடட் கீழே ஒரு நம்பர், அந்த மாதிரி நம்ம கொண்டு வர போறோம். அதை எப்படி மாத்துறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நேத்தி நம்ம பார்த்தது இந்த மாதிரி பின்ன என்ன மிக்சடு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னமா மாத்தணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலப்பு பின்னத்தை மிக்சடு ஃபிராக்ஷனா பின்னமா எப்படி மாத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகேக்கா. ஓகே, சரி. இப்போ இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு கலப்பு பின்னம் மிக்சடு ஃபிராக்ஷன். இதை நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் இந்த கீழே உள்ள நம்பரையும் சைட்ல உள்ள நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும், பெருக்கணும். வந்த ஆன்சரோட இந்த நம்பரை கூட்டணும். இதுதான் நமக்கான ப்ரொசீஜர். இதை வந்து பெருக்கணும், இதை கூட்டணும். பண்ணலாமா? ஓகேக்கா. 3 into 2, 2 கூட 3 பெருக்கணும். ஆன்சர் 7க்கா. 2 கூட 3 பெருக்குனா 6. 6 கூட இந்த 1 கூட்டினீங்கன்னா 7. அத மேல போடுங்க, கீழே உள்ள நம்பரை அப்படியே கீழே போட்டுருணும். இதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்குக்கா. எழுதிக்கோங்க, டாபிக் எழுதிக்கோங்க. கலப்பு பின்னம் டு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் டு ஃபிராக்ஷன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம்னா தமிழ் எழுதுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ்ல டாபிக் எழுதிட்டு எக்ஸாம்பிள் போட்டு இந்த சம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேம்மா. நிறைய பேர் வந்து 10th போற பிள்ளைங்களா கூட இருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். பேசிக்ல இருந்து நான் ஏன் சொல்லித்தரேன்னா, சிலருக்கு இன்னும் அடிப்படையே தெரியல. அதனாலதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி கொடுக்குறேன். கவனிச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதுல தெரியாத விஷயமும் நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஏன்னா சிலர் நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நான் எங்க பசங்க வந்து 10th போறாங்க, ஆனா நீங்க வந்து அடிப்படையில இருந்து 6வதுக்குள்ளது சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. இது 6th கிடையாது. இது ஒன்றும் 6th கிடையாது. இது ஒரு கிளாஸ்க்கும் ஒன்னொன்னு வந்திருக்கும். ஓகேவா? அதை நீங்க ஒழுங்கா அப்பப்ப கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதுனாலதான் நான் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பா இது உங்களுக்கு நீங்க 10th போனாலும் இதுதான் பேஸ். இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு 10th ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதனால நான் வேற நடத்துறேன், நீங்க வேற படிக்கிறீங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நான் 10th மேக்ஸ் நானும் இல்ல உங்க ஸ்கூல்லயும் சரி, நீங்க வேற வெளியில எங்க போய் படிச்சாலும் இது புரிஞ்சாதான் அது புரியும்.
அப்ப இப்பவே நீங்க 6th படிக்கிறீங்கன்னா நீங்க இப்பவே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா நீங்களாம் லக்கி. 7த்னா ஓகே, 8த்னா பரவாயில்ல, அந்த மாதிரி 9த்னா சரி லேட் ஆனாலும் பரவாயில்ல கத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் கண்டிப்பா இது எல்லாமே நீங்க கத்துக்கணும். ஓகேவா? எழுதிட்டீங்களா? இன்னொரு சம் சொல்லி தரேன், அதுக்கப்புறமா நீங்களா சம் போடலாம். இப்படி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் சம்னு போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணணும், பெருக்கணும். ஏன்னா இது ஒரு கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இதை நம்ம ஃபிராக்ஷனா மாத்த போறோம், பின்ன என்ன மாத்த போறோம். இது ரெண்டையும் பெருக்கினா 12. 12 கூட இதை வந்து கூட்டணும் அப்படின்னா 5 எவ்வளவு வரும்? 17. 17. மேல 17, கீழே இருக்கிற 3 அப்படியே வந்துடும். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே நம்பரை நீங்க வந்து திருப்பி நான் சொன்ன மெத்தட்ல, நேத்தி மெத்தட்ல போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். வந்ததுன்னா நீங்க போட்டது கரெக்ட். 17 3ஆல வகுத்து பாத்தீங்கன்னா எத்தனை டைம் போகும்? 5 15. பேலன்ஸ் 2. நான் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண சொன்னேன். அப்படின்னா 2 மேல போகும், 5 இங்க வரும், கீழே 3 வந்துடும். என்ன நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேனா? ஆமாக்கா. என்ன பண்ணிருக்கேன்? அங்க வந்து 4 இருக்குக்கா, நீங்க வந்து 5 5 சொல்லிருக்கீங்க. போட்டிருக்கேனா? சரி சரி. ஓ இல்லையே, அங்க அங்க உள்ளதுதான் வரணும். நம்ம இதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்க. 12 13 14 15 16 17. ஓகே, இதுவும் ஓகே. இது நம்ம வகுத்தது வந்து 6 3 18, 5 3 15 தான். பேலன்ஸ் 2. சரி, நீங்க இதை நோட் பண்ணுங்க. இது எல்லாம் மிஸ்டேக் நான் பார்த்து சொல்றேன். இதை நோட் பண்ணுங்க. சொல்லுங்க. கலப்பு பின்னத்தை எப்படி பின்னமா மாத்துறதுன்னு சொல்லி கொடுத்தேன். நான் எப்படி சொன்னேன்? இது ரெண்டையும் பெருக்கணும், கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கணும், வர ஆன்சர் கூட இதை கூட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 12. 12 கூட 5 கூட்டினீங்கன்னா 17. கீழே உள்ள 3 அப்படியே இங்க வந்துடும். இதுதான் ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ்ல போடுறது நான் சொல்றேன். பண்ணிட்டு இருக்கோம்க்கா. அக்கா நோட் பண்ணியாச்சுக்கா. I'm நோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இருங்க, நான் வேற கணக்கு தரேன், இப்ப நீங்க போடலாம். சரியா? சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கு இதுதாம்மா ஆன்சர் வருது. ஆனா நம்ம மத்த கணக்கு போட்டு பார்ப்போம். ஓகேவா? போட்டு பார்க்கலாம். அதுக்கும் இதே மாதிரி திருப்பி ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா இதை வந்து மல்டி பண்ணுங்களேன். 15 16 17. இதுக்கும் அதே ஆன்சர் தான் வருது. இதுக்கும் அதுதான் வருது, அதுக்கும் இதுதான் வருது. சொல்லுங்கப்பா. நீங்க லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்கப்பா. ம் ரெண்டுத்துக்குமே நமக்கு ஒரே ஆன்சர் வர்றதுனால இந்த மாதிரி டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம மத்ததையும் செக் பண்ணி பார்ப்போம். ரிவர்ஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. சரி, இத எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களாமா? எழுதிட்டோம்க்கா. ஓகே, நான் செக் பண்ணிட்டேன். இதுதான் ஆன்சர் வருது, அதனாலதான் சொல்றேன் நான். சரி, ரெண்டுத்துக்கும் ஆனா ஒரே ஆன்சர் தான் வருது, அதனாலதான் டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம மத்ததையும் போடுங்க, அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த 3 கணக்கையும் ஃப்ராக்ஷன் பின்னமா மாத்துங்க. அக்கா கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்கக்கா. ஃப்ராக்ஷன் தான் சொன்னேனேமா, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இதை நம்ம ஃப்ராக்ஷனா மாத்தணும். ஃப்ராக்ஷனா மாத்துற மெத்தட் தான் இப்ப சொல்லி கொடுத்தேன். கீழே ரெண்டையும் மல்டி பண்ணும், வந்த ஆன்சரை மேல ஆட் பண்ணுவீங்க. முடிச்சிட்டோக்கா. முடிச்சாச்சுக்கா. ஓகேவா? முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் போட்டுக்கிட்டோம். எல்லாரும் போட்டீங்களாமா? யாராவது எழுதிட்டு இருக்கீங்களா? ஆமாக்கா. சரி, ஃபாஸ்டா போடுங்க. முடிச்சாச்சுக்கா. முடிக்கலக்கா. ஓகேவா? போட்டாச்சா? ஆன்சர் பார்க்கலாம். ஓகே தானே? ஆன்சர் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு சம் நான் சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க மற்ற சம்க்கு ஆன்சர் சொல்லுங்க. இதை நம்ம என்ன பண்ணோம்? ஓகேக்கா. இதே மல்டிபிள் பண்ணோம். 14 14 வந்தது. 14 கூட 3 பெருக்குனீங்கன்னா, சாரி கூட்டினீங்கன்னா இது மல்டிபிள், இது அடிஷன். சொல்லுங்க, ஆட் பண்ணா 17 ஆமாக்கா. 17. 17 by கீழே உள்ள 2 அப்படியே நீங்க இங்க எழுதிருவீங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து செக் பண்ணி பாக்குறேன் அந்த மெத்தட்ல. இப்போ 2 இங்க இருக்கும், 17 இங்க இருக்கும். எத்தனை டைமா போகும்? 8 டைம்ஸா? இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 2 கீழே வந்துடும், மேல 1 போயிடும், இங்க 8 வருது. இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. 16 1 17, அதாவது இந்த மல்டிபிள் அண்ட் இது அடிஷன் ஆட் பண்ணுவீங்க. அப்போ 17 17/2. சேம் இதே ஆன்சர் தான் வருது. அப்ப ஆன்சர் தான் ஒண்ணா வரும். ஓகேவா? நான் இது உங்களுக்கு செக் பண்ணி சொல்றதுக்காக போட்டு காமிச்சேன். இது வேணா போட்டுக்கலாம் நீங்களே, இல்லைன்னா விட்டுருங்க. இது மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கிட்டா போதும். ஓகேவா? இது மட்டும் நீங்க என்ன பண்ணுமோ அது கரெக்டா பண்ணுங்க. கரெக்டா அப்போ அந்த போட்டுக்கோங்க. ஆர்டர்ல இந்த இந்த சம் ஆன்சர் சொல்லுங்கம்மா. செகண்ட் 41/6. 41/6க்கா. ஓகே, 41.6க்கா. நெக்ஸ்ட்மா 49/5க்கா. 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 ஓகே. இப்படி நீங்க போட்டுட்டு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சதுனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ஆன்சர்ஸ் போட்டிருந்தா ரைட் போட்டுக்கோங்க, தப்பா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க.
சரி, நம்ம நெக்ஸ்ட் போவோமா? போலாம்க்கா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிராக்ஷனோட அடிஷன். சரி, அதுக்கு முன்னாடி இதுல எது பெருசுன்றத நீங்க சொல்லிடுங்க. 1/3 1/2? 1/3க்கா. 1/3. 1/3க்கா. 1/3க்கு எத்தனை பேரு ஓட் பண்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ்னா அந்த ரியாக்ஷன் கிடையாது. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ஹேண்ட் மாதிரி இருக்கு பாருங்க, அது கிளிக் பண்ணும். சகி ஐடியில ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. கரெக்ட், 4 பேரு. வேற யாரும் ஓட் பண்றீங்களா? 5 பேர் வந்து 1/3 தான் பெருசுன்னு சொல்லியிருக்கீங்க. 6. ஓகே சாரிக்கா, 1/2 தான்க்கா பிக்கு. சரி, இப்ப யாரெல்லாம் 1/2 வந்து பிக்குன்னு சொல்றீங்களோ அது அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மத்தவங்க ஹேண்ட் வந்து டவுன் பண்ணிருங்கம்மா. நீங்களாம் எடுத்து விட்டுருங்க, அப்பதான் மத்தவங்க 2 வேற 3 3 புள்ளி 1/2 தான்க்கா பெருசு. ஹேண்ட கிளிக் பண்ணுங்க. அது கை மாதிரி இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. சரி ஓகே, இது வரைக்கும் ஒரு 3 பேர் இதுக்கு சொல்லிருக்கீங்க, இதுக்கு ஒரு 6 பேர் சொல்லிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இலை ஒன்று எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இலைய நான் வந்து ஃபர்ஸ்ட் 2ஆ கட் பண்றேன். அப்படின்னா இந்த பார்ட் ஒரு பார்ட், இந்த பார்ட் ஒரு பார்ட். ஓகேவா? இப்போ அதே இலைய நான் வந்து 3ஆ கட் பண்றேன். அதே சைஸ் உள்ள அந்த இலைய நான் 3ஆ கட் பண்றேன்னா இது குட்டி குட்டியா தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுலதான் பெரிய வேல்யூ இருக்கு, இதுல குட்டி குட்டியா தான் இருக்கு. அப்படின்னா எது பெருசு? 1/2 தான் பெருசு. 1/2, ஏன்னா அதுலதான் நமக்கு வந்து பெரிய வேல்யூவா இருக்கு. 2ஆ கட் பண்ணா பெரிய பார்ட் 1/2 தான் இருக்கு. 3 பகுதியா கட் பண்ணா சின்ன சின்னதா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃப்ரைட் ரைஸே வச்சுக்கோமே. ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கி 2 பேர் சாப்பிட்றீங்க, நீங்களும் உங்க சிஸ்டரும் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? பாதி உங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க பாதி, உங்க சிஸ்டர் பாதி சாப்பிட்டா ஓகே, வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். இப்போ ஊர்ல இருந்து உங்க கசின் வராங்க, ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் வந்தா 3 பங்கா பிரிக்கணும். ஒரே ஃப்ரைட் ரைஸை 3ஆ பிரிக்கணும். அப்ப 3ஆ பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு இன்னும் கம்மியா தானே கிடைக்கும். அப்போ நமக்கு 1/2ன்னு எடுத்துக்கும் போது தான் பெரிய வேல்யூ கிடைக்கும். அப்ப இந்த சம்மோட ஆன்சர் எது பெருசு அப்படின்னா 1/2. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்னிங் பேட்ச் எல்லாருமே வந்து ஃப்ளைட்ல கூட்டிட்டு போனோம் தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் ஃப்ளைட்ல போனாங்க. எப்படிக்கா? புரியல. இன்னைக்கு காலையில பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே நாங்க வந்து ஃப்ளைட்ல கூட்டிட்டு போனோம். எதுக்குக்கா? மால்தீவ்ஸ்க்காக. எப்படி? ஆனா அது உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேனே. சொல்றேன். கரெக்ட்மா, கரெக்ட். பீட்சா அப்படி சொல்றது கரெக்ட். ஓகே, அது அது நான் உங்களுக்கு சொல்றேன் லாஸ்டா. ஓகேவா? சம் போடுவோம், அப்புறமா உங்களையும் கூட்டிட்டு போறேன். அக்கா, ம் நான் 2 நாள் வந்து கிளாஸ்க்கு வரலக்கா. 2 நாள் என்ன காசு? கூட்டிட்டு போங்கக்கா ஃப்ளைட்ல. உங்களையும் கூட்டிட்டு போறோமா? 2 நாளா? கோயிலுக்கு போயிட்டு சரி, நான் வந்து அனுப்பி விடுறேன். ஓகேவா? லிங்க் நான் போட்டு விடுறேன், அதுல பாத்துக்கோங்க. ஓகேக்கா. ஓகே.
நாங்க வந்து மால்தீவ்ஸ்க்கு போனோம். அக்கா புரியல. நான் அப்பனா லாஸ்டா சொல்றேம்மா. சரிக்கா. கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறேன், பாருங்க. நீங்க வேணா பண்றேன்னு சொல்றீங்களே, பாருங்க. புரியல. இதுல வந்து சென்னையில இருக்கீங்களா? அப்பனா ஈஸியா போயிடலாம். சரி, எழுதியாச்சுக்கா. நாங்களும் எல்லாருமே சென்னைக்கு வந்துதான் போறோம். அதனால கவலைப்படாதீங்க, நீங்க அங்கே இருக்கலாம். ஓகேம்மா. சரி, இப்ப நம்ம வந்து ஃபிராக்ஷனோட அடிஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? அதாவது பின்னங்களின் கூட்டல். டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. போட்டேங்கா. எப்ப போட்டீங்க? இப்பதான் நானே சொல்றேன், அதுக்குள்ள எப்ப எழுதுனீங்க? பின்னங்களின் கூட்டல்னு தலைப்பு எழுதுங்க. ஃபிராக்ஷனோட அடிஷன். நார்மலா நமக்கு 2 நம்பர் கொடுத்தா கூட்ட தெரியும், ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுவீங்க. இதுவே ஒரு ஃபிராக்ஷன் நம்பரா இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்றது அப்படின்றத இப்ப நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சொல்லுங்கம்மா. 8/2. ஓகே. 4க்கா. ஓகே, சரி. இப்ப நான் சொல்லித்தரேன், சொல்லுங்கப்பா. 3க்கா. ஓகே ஓகே, எல்லாரும் வித்தியாசமான ஆன்சர் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. அப்புறமா நீங்களே போடுங்க. ஓகே. 8/2. என்னம்மா ஏன் கீழ 2? ஆன்சர் சொல்லாது. 8/2க்கா. சும்மாலாம் நான் சொல்லம்மா, நான் சொல்றேன். சரி, இங்க பாருங்க. இப்படி ஒரு சம் கொடுக்குறாங்க, 2 ஃபிராக்ஷன் இருக்கு, 2 பின்னங்கள் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது அதோட அடிமானம், பேஸ் பார்க்கணும். ஓகேவா? பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கா, மாறி மாறி இருக்கா அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணணும். ஈக்குவலா இருக்கு. இப்ப இந்த சம பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 2 சமமா இருக்கு. சமமா இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற 2 அப்படியே இங்க ஒரு டிவைடர்ல கீழே அப்படியே எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இதை ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இத மேல உள்ள நம்பர்ஸ் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 3 + 5 ஆன்சர் எவ்வளோ? 8 டிவைடட் பை 2. இதுதான் இதோட ஆன்சர். இதை இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னா இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 தான் இதோட ஆன்சர். அப்ப இந்த சம்முக்கான ஆன்சர் 4. ஓகேவா? இப்ப என்ன பண்ணோம், கீழே ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணோம். ஈக்குவலா இருக்கு, சமமா இருக்குன்னா அங்க உள்ள நம்பரை அப்படியே இங்க எழுதணும், மேல உள்ள நம்பரை அப்படியே கூட்ட வேண்டியதான், ஆட் பண்ண வேண்டியதான். 3 + 5 8. இப்ப இது வந்து நமக்கு வந்த ஆன்சர் கேன்சல் பண்ண முடியுது. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 4 தான் ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் புரியலக்கா. புரியலையா? இது இருங்க வரேன். இப்ப அங்க என்னமா சம்பந்தது? சரி, நானே ஏதோ எழுதுறேன். இதான் இருந்துச்சு நினைக்கிறேன். இதுதாம்மா கொடுத்திருந்த கணக்கு. இதுல 2 பின்னங்கள், 2 ஃபிராக்ஷன் இருக்கு. இது ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. ஓகேவா? ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே பாருங்க, அடிமானம் பேஸ பார்க்கணும். கீழே உள்ள நம்பர் ரெண்டும் ஒன்னா இருக்கா, மாறி மாறி இருக்கா? மேகவர்ஷினி, ஒன்னா இருக்கா, மாறி மாறி இருக்கா? சொல்லுங்கம்மா. ஒண்ணா இருக்குக்கா. ஒன்னா இருக்கு. ஒன்னா இருக்குன்னா அந்த ஒன்னா இருக்கிற நம்பர் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அங்க இருக்கிற 2 அப்படி ஒரு டைம் போட்டுற வேண்டியதான். மேல வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பதான் என்னக்கா சொல்றீங்க? கேக்கல. யாருக்குமா கேக்கல? இதை இன்னும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.
அதான் இந்த சம ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே சரி, இப்போ இதுல இன்னொரு சம் சொல்றேன். அதுக்கப்புறமா கீழே மாறி மாறி நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி போடணும்னு நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். இதுல இன்னொரு சம் போடுங்க. இப்போ வந்து 8/3 7/3 இப்படி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் கீழே அடிமானம் பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம கீழே உள்ள 3 அப்படியே ஒரு டைம் எழுதிட வேண்டியதான். ஓகேவா? இப்போ நமக்கான ரூல் என்னன்னா கீழே ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா கீழே உள்ள நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். கீழே வித்தியாசமா இருக்குன்னா மாறி மாறி இருந்ததுன்னா அது வேற மெத்தட். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா இருக்கு. இப்ப மேல உள்ளதை நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணா எவ்வளோ? 8 + 7 8 7 கூட்டினா எவ்வளோ? 15 15. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிள கேன்சல் பண்ணலாம். இது ஒரு டைம் போகும், இது 5 டைம்ஸ் போகும். 5/1 அப்படின்னாலும் நமக்கு 5 தான் ஆன்சர். அப்ப இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கா. நெக்ஸ்ட் போகுமா? சொல்லுங்கம்மா. முடிச்சிட்டீங்களா? ஓகே சரி, ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு 4 கணக்கு இருக்கு. இந்த கணக்கு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இது வந்து மாறி மாறி இருக்குமா? இந்த சம இப்போதைக்கு போட வேணாம், 3 கணக்கு மட்டும் போடுங்க. இந்த 3 கணக்கு மட்டும் போடவாக்கா முதல்ல? போடுங்கம்மா. ஓகேக்கா. போட்டோம்க்கா. சூப்பர், போட்டவங்க வெயிட் இப்ப பண்ணுங்கம்மா, போடணுமாக்கா? மத்தவங்க போடட்டும். போட்டோம்க்கா. இப்ப போடணும். கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. போட்டோம்க்கா. போட்டோங்க. ஓகே, எல்லாரும் போட்டீங்களா? யாராவது போட்டுட்டு இருக்கீங்களா? யாரும் போட்டுட்டு இருக்கீங்களாமா? சரி, அப்ப ஆன்சர் போட்டுமா? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு கீழே ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம கீழே 4 போட்டுறணும். மேல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போகணும். 1 2 ஆட் பண்ணா 3. இதான் ஆன்சர். செகண்டுக்கு சொல்லுங்க அதே மாதிரி. 3/8. வெரி குட். ஃபோர்த்துக்கு 6/4. வெரி குட். அவ்வளவுதான். 6/4. வெரி குட். காளிமுத்து ஐடியில யாருமா இருக்கீங்க? கவிதா நீங்க தானே இருக்கீங்க? இல்லக்கா, அவங்க தம்பி. சரி சரி, 2 பேர் வாய்ஸும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு.
சரி ஓகேமா. ஓகே நெக்ஸ்ட் சம் போமா. இப்ப டிஃபரெண்டா இருந்தா எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே இது பேர் என்ன? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை. எல்லாரும் பாத்திருக்கீங்களா? சரி பட்டர்ஃப்ளை புடிச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளைல பிடிச்சீங்க, இப்ப எல்லாம் பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டீங்க. சரி இப்போ நம்ம கத்துக்க போற மெத்தட் பேரு பட்டர்ஃப்ளை மெத்தட். அதாவது கீழே வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னா நம்ம பட்டர்ஃப்ளை மெத்தடை யூஸ் பண்ணி தான் சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சம்மா சொல்றேன். ஓகே ஓகேக்கா. ஓகே எல்லாரும் மைக்க மியூட் பண்ணிட்டு. டேப் இல்லம்மா, எதுமா டேபான்னு கேக்குறீங்க? சிஸ்டம் லேப்டாப்மா. இது அப்ப லேப்டாப்பாக்கா? உங்களுக்கு ஸ்கிரீன் டிஸ்ப்ளே பண்றது லேப்டாப், நான் பேசுறது மொபைல். ஓகேக்கா. பென் வச்சு ரைட் பண்ற மாமம்மா காமிக்கிறாருங்க. அக்கா கொஞ்சம் இந்த ஒர்க் பாருங்க. இது வந்து லேப்டாப்ல கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து இந்த பென்ல இதுல நம்ம எழுதணும்னா அதுல டிஸ்ப்ளே ஆகும். ரைட்டிங் போர்டு இது. டிராயிங்லாம் பண்ணுவாங்க இதுல, பாத்திருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து இதுக்கு யூஸ் ஆகும். சரி நான் இப்ப ஸ்கிரீன் காமிக்கிறேன். கொஞ்சம் திக்கி திக்கி கேக்குதுக்கா. மத்தவங்களுக்கும் அப்படிதான் கேக்குதாமா? இல்லக்கா. ஒருவேளை உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்க வாய்ப்பு இருக்குமா? என்னமா ஃபர்ஸ்ட்ல இருந்து புரியல. சரி மியூட் பண்ணிக்கோங்க, நான் வீடியோ காட்டுறேன், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஓகே ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பின்னங்களோட கூட்டல் மற்றும் கழித்தல் தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒரு ஃபிராக்ஷன் நம்பரோட அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்படி போடுறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, நார்மலா ஒரு ஃபிராக்ஷன் நம்பர் இருக்கு, அதாவது ஒரு பின்ன எண் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன செக் பண்ணுவோம்? பேஸ் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுவோம். அதாவது அடிமானம் சமமா இருக்கா அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே செக் பண்ணுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் வச்சிருக்கேன் பாருங்க. இதுல அடிமானம் ரெண்டு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. இப்படி அடிமானம் பேஸ் சமமா இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணிடலாம்? இந்த பேஸ் 2 டைம் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா ஒரு டைம் வச்சுக்கலாம். 2 2 சேமா இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ஆன்சர் பேஸ்ல 2னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ மேல 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 + 1 ஆட் பண்ணா என்ன நம்பர் கிடைக்கும்? 2. அப்போ மேல நமக்கு 2 கிடைச்சிருக்கு. டிவைடட் பை 2. 2வையும் 2வையும் கேன்சல் பண்ண ஆன்சர் 1. அப்போ 1 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஈஸியா இருக்கா? இப்போ இதே மாதிரின்னு கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் ஒரு சம் எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல 1/2 + 1/3 இருக்கு. பேஸ் ஈக்குவலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இதுல பேஸ் ஈக்குவலா இல்லை. அப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா இப்போதான் பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணணும். அதாவது குறுக்கு பெருக்கல், கிராஸ் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த பேஸ் 2ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுக்கணும். இந்த பேஸ் 2ஐயும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 × 3 என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 1ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணும். இந்த மாதிரி கிராஸா 1ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணா நமக்கு 3 ஆன்சர் கிடைக்குது. இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 2 1 மல்டிபிள் பண்ணா நமக்கு 2.
இப்போ என்ன பண்ணலாம்? 2 + 3 நமக்கு 5 டிவைடட் பைல 6. அப்போ இதோட ஆன்சர் 5/6. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சம் போடலாமா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. 3/2 + 1/4. இப்போ பேஸ் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்குறோம். பேஸ் ஈக்குவலா இல்லை. அப்போ பட்டர்ஃப்ளை மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அப்போ பேஸ் ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ 2 × 4 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? பேஸ்ல 8 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த 3 கூட 4 மல்டிபிள் பண்ணா 3யும் 4யும் மல்டிபிள் பண்ணா நமக்கு 12. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். அப்போ பிளஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இந்த 2வையும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 கூட 1 மல்டிபிள் பண்ணா 2. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 12 கூட 2 ஆட் பண்ணோம்னா 14 டிவைடட் பை 8. இதை இன்னும் 2 டேபிளால நம்மளால சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். அப்போ கேன்சல் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் போகும், இது 7 டைம்ஸ் 2 டேபிள்ல போகும். அப்போ 7/4 தான் இதுக்கு ஆன்சர். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி தான் நம்ம அடிஷன் சம்ஸ் போடணும். ஓகே, இதுவே மைனஸ் சப்ராக்ஷனா இருந்தா எப்படி போடுறது அப்படின்னு இப்போ நம்ம சில சம்ஸ் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஓகே, இதே சம்மை நான் இப்போ மைனஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேஸ் பாருங்க, ரெண்டும் ஈக்குவலா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிபிள் பட்டர்ஃப்ளை மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 கூட 4 மல்டிபிள் பண்ணா நமக்கு பேஸ்ல என்ன ஆன்சர் கிடைக்குது? 8. நெக்ஸ்ட் இந்த 3யும் 4யும் மல்டிபிள் பண்ணா நமக்கு 12. இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 கூட 1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு 2. இப்போ 12 - 2 நமக்கு 10 டிவைடட் பை 8. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டேபிள்ல 4 டைம்ஸ் 5 டைம்ஸ். அப்போ 5/4 தான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. பேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்றோம். பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம்? டைரக்டா மேல நம்ம சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். பேஸ இங்க காமனா இருக்கிற 4 நம்ம வச்சுக்கலாம். அப்போ 3 - 2 ஆன்சர் 1. அப்போ 1/4 தான் இதுக்கான ஆன்சர். அப்போ பேஸ் ஈஸியா இருந்தா டைரக்டாவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். பேஸ் ஈக்குவலா இல்லாதப்போ தான் நம்ம இந்த பட்டர்ஃப்ளை மெத்தடை யூஸ் பண்ணணும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, கிராஸ் மல்டிபிள். புரிஞ்சுதுக்கா. அக்கா சார்ஜ் கம்மியாகுதுக்கா. அப்ப என்ன பண்ண போறீங்க? லெஃப்ட் ஆக போறீங்களா? ஏன்பா? எல்லாமே திக்கி திக்கி கேக்குதுக்கா. இல்லக்கா. உங்களுக்கு இன்னைக்கு நெட் கிடைக்கலமா? நீங்க டேட்டா காலி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, இருக்குக்கா. மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதாமே? சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, வந்துட்டமா, சொல்லுங்கம்மா. கூப்பிட்டீங்களா? ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கம்மா, சொல்லுங்கம்மா. சரி, இதுதான் பட்டர்ஃப்ளை மெத்தட். இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். கீழே ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலா இல்ல, அப்ப நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3யும் 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 மல்டிபிள் பண்ணி இங்க எழுதணும். எத்தனை வரும்? 9. மல்டிபிள் பண்ணும், பெருக்கணும். இது பெருக்குனா எவ்வளவு வரும்? 5 2 பெருக்குனா 5 × 2 10 10. இங்க சென்டர்ல பிளஸ் இருக்கா? அந்த பிளஸ் இங்க போட்டுருங்க. இப்போ கீழே கோடு போட்டுட்டு இங்க 2 டேம் இருக்கா? இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 15. 15. அத நம்ம இங்க எழுதிடலாம் கீழே.
கீழே வந்து ஈக்குவலா இல்லாததுனால 19. ரெண்டுமே மல்டிபிள் பண்றோம், பெருக்கிறோம். ஓகேவா? மேல உள்ளதெல்லாம் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஆட் பண்ணா 19/15. இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த டாபிக் பேரு பட்டர்ஃப்ளை மெத்தட்னு எழுதிக்கோங்க. பட்டர்ஃப்ளை மெத்தட். பட்டர்ஃப்ளை அக்கா மெத்தட்னு டாபிக் எழுதிக்கிட்டு இது மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து இப்படிதானே இருக்கும். நான் வரைகிற மாதிரி இருக்காது, அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை. இது மாரி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஹலோ அக்கா. சொல்லுங்கம்மா. இப்ப பிரேக் ஆகி கேக்குதா? ஆமாங்கக்கா. நீங்க வெளியில உட்காந்து ட்ரை பண்ணுங்க. வீட்டுக்குள்ள இருக்கீங்களா வெளில இருக்கீங்களா? இப்ப வெளியே போயிட்டு தான்க்கா வந்தோம். இப்ப வெளியே இத்தனை போயிட்டு நாள் தான் கிடைச்சிச்சா? இப்பதான் லைட்டா கேக்குதுக்கா. சரி, வெளியில இருந்து ட்ரை பண்ணினா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சிம்ல நெட் இருந்தா அதை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகேக்கா. சரிம்மா, எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம்க்கா. ஓகே, இன்னும் ஒரு சம் மட்டும் சொல்றேன். டேடி கனெக்ட் பண்ணு. சம் கொடுக்குறேம்மா. சம் இருக்கு, கனெக்ட் எடுத்து பண்ணு. வச்சிருக்கேன். கனெக்ட் பண்ணு. இன்னொரு சம் பார்க்கலாம். கனெக்ட் பண்ணு. கனெக்ட் பண்ண சொல்லு. நான் சொல்லவா? நீ சொல்றியா? நீ சொல்றியா? சரி, மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, இப்படி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கும் நம்ம பட்டர்ஃப்ளை மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 21. இந்த ரெண்டு டைம் மல்டிபிள் பண்ணா 20. இங்கே ப்ளஸ் இருக்கு, அதனால ப்ளஸ் போட்டுட்டேன். டிவைட் பை இந்த ரெண்டு டைமையும் மல்டிபிள் பண்ணுங்க 35. அப்போ ஆட் பண்ணா 41/35. நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கும் என்ன டவுட்ஸ் இருக்காமா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஹே ஓகே, அங்க கனெக்ட் பண்ணு. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. சதீஷ் ஐடியில் இருக்கீங்களா? எல்லாரும் எழுதிக்கோங்க ஃபாஸ்டா. உங்களுக்கு சில சம்ஸ் தரேன். ஓகே, அக்கா ஏரோப்ளேன் ஏதோ சொல்றேன் இல்லைங்களாக்கா? போலாம் போலாம். இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? எழுதிய முடிக்கலையா? அந்த பேஜை நான் வேற மாத்திட்டேனே. இதுவா? இதான். இல்ல இல்ல, இது இல்ல. அதுல பேஸ் ஈக்குவலா இருக்கு. இந்த கணக்கு தான். ஃபாஸ்டா எழுதுங்கப்பா. போட்டிங்களா? ஓகே, இப்போ நான் சில சம்ஸ் காமிக்கிறேன், அதை போடுங்க. இதுல உள்ள கணக்கெல்லாம் போடுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன்.
எனக்கு இன்னும் முடியல. முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்கம்மா, மத்தவங்க முடிச்சிட்டோம். வந்துட்டு ஏரோப்ளேன்ல போகணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா. ஸ்கிரீன் தெரியுதுமா, நீங்க லெஃப்ட் ஆயிட்டு ஒரு டைம் உள்ள வாங்க. சொல்லுங்க சுமன், கணக்கு புரியலையா? இந்த 2 நம்பரையும் பெருக்கணும், இங்க போடணும் மேல. இந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்க போடணும். நடுவுல பிளஸ்னா பிளஸ் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 2 நம்பரை பெருக்கி கீழே போட்டுருணும். இப்படிதான் சொல்லி கொடுத்தேன். மேல 10 கீழே 8. இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் குறுக்கு பெருக்கல் பண்ணணும் சுமன். தெரியலக்கா. இந்த 2 நம்பரையும் பெருக்குங்கப்பா. 1 4 பெருக்கினா எத்தனை வரும்? மேப்பே தெரியலையே. சொல்லுங்க, எத்தனை வரும்? அக்கா சொல்லுங்க. கருப்பாகுது. அக்கா இந்த ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா? தெரியுதுக்கா. இதையும் பெருக்கணும். பெருக்கி இங்க போடணும். கீழே உள்ள 2 நம்பரையும் பெருக்கி இங்க போடணும். 3 இடத்துல பெருக்கணும். சொல்லுங்க. அக்கா மைக் மைக் புரியலம்மா. மைக்கு கேன்சல் பண்ணா 5/4. இதான் ஃபர்ஸ்ட் சம் கேன்சல். செகண்ட் சொல்லுங்க. அக்கா தெரியல. உங்களுக்கு நெட் கிடைக்கலமா, அதான் உங்களுக்கு தெரியல. வேற ஏதாவது போன் இருந்தா ட்ரை பண்ணுங்க. வந்துச்சுக்கா. இந்த சம் ஆன்சர் சொல்லுங்க. செகண்ட் சொல்லுங்கம்மா. 3/2. அதாவது இது மல்டி பண்ணா 15 வந்திருக்கும். 15. இது மல்டி பண்ணா என்ன வரும்? 12 டிவைட் பை 18. ஆட் பண்ணீங்கன்னா கூட்டினா 27. 27/18. கேன்சல் பண்ணுங்க. 3/2. கரெக்டா? இந்த சம் ஆன்சர் சொல்லுங்க. 13/10. ஃபோர்த்துக்கு 94/80. இது 2 டேபிள் கேன்சல் பண்ணுவோமா? அப்போ இங்க 40 வரும். இங்க வந்து 417 வரும். அப்ப 47/40. அக்கா இது ஆன்சர். தேடுக்கு வந்து 13/18 மாத்தி சொல்லிட்டோம். ஓகே. 18 10 தானே வருது. அங்க 5 2 10 தாம்மா வருது. ஆமாங்கக்கா. சரி சரி ஓகே. சம்க்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டேன்க்கா. நான் சில ஹோம்ஒர்க் சம் தரேன். அது வந்து நீங்க இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். கீழே பேஸ் ஈக்குவலா இருக்க மாதிரியும் தரேன், ஈக்குவல் இல்லாத மாதிரியும் தரேன். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே போட்டு வாங்க. ஓகேவா? ஒரு 6 கணக்கு தரேன். ஓகேக்கா, அதை முடிச்சுட்டு ஏரோப்ளேன்ல போ. இப்ப எல்லாரும் என்ன திட்ட போறீங்களே. சரி, உங்களை எல்லாம் கூட்டு போறேன், அழாதீங்க. சும்மா சொன்னீங்களா? இல்ல உண்மையாதான் சொன்னேன். கூட்டு போனுக்கா. கூட்டு போறேன்.
5 கணக்கு போட்டுக்கோங்க. இல்ல யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுருங்க. சார்ஜர் இல்ல. அப்படின்னா நீங்க லெஃப்ட் ஆயிக்கோங்கம்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டீங்களா? அதை வச்சு எல்லாரும் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க ஃப்ளைட்ல போகணும் அதானே? வாங்க போலாம். எப்பக்கா? இதோ இப்ப கிளம்பிடலாம். நிஜமாலே ஃப்ளைட்ல போயிருக்கோம்க்கா. உண்மையாவே யாரெல்லாம் ஃப்ளைட்ல போயிருக்கீங்க? யாருமே இல்லக்கா. சரி, மார்னிங் பேட்ச்ல ஒருத்தவங்க போயிருக்காங்களா? ஒரு டைம் போயிருக்கீங்களா? எங்க போனீங்கம்மா? யார் எங்க போனீங்க? துபாய் வரைக்கும் போனோம்க்கா. ஓகே, சூப்பர். வேற யாரும் போயிருக்கீங்களா? இல்லக்கா. சரி, இப்ப எல்லாரும் போலாம். இப்ப என்னன்னா சென்னை, மதுரை டு சென்னை இதான் காலையில யாரோ சொன்னாங்க. ஒருவேளை நீங்க தான் சொன்னீங்களோ காலையில? இல்லக்கா. சரி சரிம்மா, சரி ஓகே. இப்ப வந்து எல்லாரும் வந்து கண்ணை மூடிக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இப்ப கண்ணை மூடாதீங்க. இப்ப நம்ம ஃப்ளைட்ல ஏறி இங்க மால்தீவ்ஸ்க்கு போறோம். போற வழியில இந்த சம் எல்லாம் சால்வ் பண்ணாதான் நம்மளால அந்த இடத்துக்கு கரெக்டா போக முடியும். ஓகேவா? இதான் கான்செப்ட். இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்றதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ணை முடியாச்சா? முடியாச்சுக்கா. ஓகே, எல்லாரும் உண்மையாவே கண்ணை மூடணும். ஓகேவா? கண்ணை முடிக்கோங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து கிளம்பி எல்லாருமே சென்னை வந்துருக்கீங்க. ஓகேவா? எல்லாருமே நம்ம சென்னைக்கு போயிடுறோம். உங்களோட பேகு எல்லாமே பேக் பண்ணி சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாருமே நீங்க சென்னைக்கு வந்துடுறீங்க. காலையில ஃப்ளைட்டு. ஓகேவா? எல்லாரும் வந்து அங்க இருக்கீங்க காலையில கரெக்டா. அங்க நீங்க எல்லாரும் பேக்லாம் எடுத்துட்டு போறப்ப நீங்க எல்லாருமே உள்ள வந்து போன உடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு எல்லாருமே வந்து அப்படியே வந்து பொறுமையா சுத்தி பார்த்துட்டே நடந்து போயிட்டு பேக் எல்லாம் வந்து அங்க ஒரு இடத்துல வைப்பீங்க. அங்க வந்து செக் பண்ணுவாங்க. உங்க பேக் எல்லாம் எல்லாரும் செக் பண்றாங்க. நீங்க எல்லாரும் டியூஷன் இந்த கிளாஸ் படிக்கிறீங்களா? நீங்க எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணிக்கிறீங்க அன்னைக்குதான். ஓகேவா? எல்லாரும் ஜாலியா பேக்லாம் அவங்க ஒன்னா போறீங்க. அப்புறம் பேக்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ள போறீங்க. அங்க போனோடனே உங்களையும் செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிட்டு எல்லாருமே பேக் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு இடத்துல பேக் எல்லாம் வந்து வச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துறீங்க. அவங்க வந்து செக் பண்ணி ஃப்ளைட்ல ஏத்திடுவாங்க. பேக் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் பொறுமையா அப்படியே ஃப்ளைட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்றீங்க. அப்போ மற்ற ஃப்ளைட்லாம் அங்க பறந்து வருது. அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கான டைம் வந்த உடனேயே நீங்க எல்லாரும் அழகா பொறுமையா நடந்து போய் அங்க வந்து லைன்ல நின்று அப்படியே ஃப்ளைட்டுக்கு போறதுக்கு வந்து அப்படியே ஒரு ஹோலா ஒரு ரவுண்டா ஒன்று இருக்கும். அதுக்குள்ள நடந்து போகணும். நடந்து போறீங்க, எல்லாம் லைனா நிக்கிறீங்க. ஒருத்தவங்களா அவங்க வந்து இந்த ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்றாங்க. போயிட்டு அழகா நீங்க உங்க சேர்ல போயிட்டு உட்காந்துடுறீங்க. ஓகேவா? இப்ப உட்கார்ந்த உடனே நீங்க நேரடியா போயிட்டு மால்தீவ்ஸ்க்கு போக முடியாது. இப்ப இடையில இருக்குல்ல அந்த சம்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணாதான் நீங்க மால்தீவ்ஸ்க்கு வர முடியும். அங்க வந்து இந்த சம் கொடுக்குறாங்க. அங்க போய் சம்மாக்கு கொடுக்குறாங்கக்கா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா அங்கேயே சம் கொடுக்குறோம். அந்த சம் வந்து எப்படின்னா ஒரு பிளேஸ்க்கு போறதுக்கும் ஒரு சம். ஓகேவா? ஒரு பிளேஸ் போறதுக்கு ஒரு சம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அங்க போயிட்டு ஒன்னொன்னா சம் சால்வ் பண்ணி எல்லாருமே அந்த ஒரு இடத்தையும் தாண்டி தாண்டி கடைசியா நம்ம எல்லாருமே இந்த மால்தீவ்ஸ்க்கு வந்து போக போறோம். ஓகேவா? அப்ப ஃப்ளைட்டை விட்டு எல்லாருமே ஒன்னொன்னா பார்த்துட்டு இறங்கி வந்த உடனே எல்லாருக்கும் அப்படியே அழகா ஒரு வேன் வரும். அதுல ஏறி அங்க லக்கேஜ் எடுக்க போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம மால்தீவ்ஸ்க்கு போறோம். ஓகேவா? கண்ணை திறந்துக்கங்க. இமேஜின் பண்ணீங்களா? நல்லா இருந்ததா? யாருக்கெல்லாம் மொக்கையாச்சு, யாருக்கெல்லாம் நல்லா இருந்தது? அக்கா, எனக்கு
சூப்பரா இருந்துச்சுக்கா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுக்கா. ஓகே. மொக்கையா இருந்தாலும் சொல்லுங்க, வருத்தப்பட மாட்டேன். ஆனா நம்ம எல்லாரும், நீங்க எல்லாருமே கண்டிப்பா கூடிய விரைவுல இது மாதிரி பெரிய ஆளாகி நீங்க உங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் உங்க ஃபேமிலியோட ஃப்ளைட்ல போகணும். ஓகேவா? எல்லாருமே சூப்பரா அது மாதிரி போவீங்க ஒன் டே. ம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்களும் அது மாதிரி போயிட்டு சுத்தி பாருங்க. கண்டிப்பா போவாங்கக்கா. ஓகே, எல்லாருமே போறீங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு ஒரு சின்ன ரீகேப். அன்னைக்கு போகும்போது இதை நினைச்சு பாத்துக்கணும். ஓகேவா? ஓகே தானே? ஓகேக்கா. சரி. இப்போ இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா. இதுல உள்ள சம்ஸையும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு இது சின்ன சின்னதா தான் இருக்கும். இதையும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி வரைஞ்சும் நீங்க எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க பண்ணலாம். ம், போனோம்மா ஒரு டைம். அக்கா நாளைக்கு உண்மையா நினைச்சு எனக்கு உண்மையில கொண்டு போகிறீங்க. உண்மையா கூட்டு போ. நீங்க பெரிய ஆளா வளர்ந்து அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு நீங்க போங்க. ஓகேவா? இப்ப வந்து கற்பனையிலே நம்ம போயிட்டு வந்துட்டோம். ம், ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்க குரூப்ல சென்ட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு எனக்கு அனுப்புனா சென்ட் போதும். பண்ணிட்டோம்க்கா. ஓகேம்மா. அப்ப நீங்க எல்லாரும் போட்டு வந்துருங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பை பாய். குட் நைட். பாய்க்கா. பை பாய். தேங்க்யூக்கா. பாய்க்கா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. பாய். பாய்க்கா. குட் நைட்க்கா. தேங்க்யூ. புரியுதா? பாய்க்கா.